ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேது வந்துட்டு குழந்தைக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டார் இல்லையா? ஐஸ்வர்யாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட வந்துட்டு தாமரை வந்து கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதை மீன் பண்ணி இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. கரெக்டா அவங்க அப்படி யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் வராங்க. அவங்க வரும்போது, என்னடி எப்படியோ நீ வந்துட்டு சேது அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, குழந்தைக்கு சரியாகும் போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த தாமரை இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஷேரிங் இஸ் கேரிங்ன்னு சொல்றாங்க. அப்ப என் ஹஸ்பண்ட நான் ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு போறாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கும்போது, ஐஸ்வர்யா சொல்றாங்க, அங்க போனது அவங்க தமிழ்ச்செல்வியோட ஸ்டே பண்ணியிருந்தது. அப்புறமா அவங்க வீட்ல கறி விருந்து போட்டது அதெல்லாமே சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரியும் சொல்றாங்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவங்க வீட்டுக்கு போனதே தப்பு. முதல்ல அவள கூப்பிட்டு அவன சேதுவ கூப்பிட்டு வரணும்னு தான் உன்னைய விட்டுட்டு வந்தது. நீ வந்து தமிழ்ச்செல்வி கூட போயிட்டு இவ்ளோ இதா இருந்திருக்க. அதுக்கப்புறம் அவ பெஸ்ட் ஸ்டூடண்ட்னு அவார்டு வாங்குறத வேற போய் கைத்தட்டி ரசிச்சு பார்த்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஏன் ஆண்டி அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீ வந்து சேதுவையும் அவளையும் பக்கத்திலே சேர விடாம பிரிச்சு வைக்கணும். அப்பதான் வந்துட்டு சேது கவனம் உன் பக்கம் திரும்பும். உன்னை யோசிப்பான் கொஞ்சமாவது. இல்லாட்டினா அந்த தமிழ்ச்செல்வி ஞாபகத்திலே தான் இருப்பான். அவன் எப்ப வேணாலும் புத்தி மாறி போயிருவான் அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. சரிங்க ஆண்டி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஈஸ்வரி போயிடுறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு சேது கிட்ட பேசலான்னு போகும்போது சேது சொல்றாங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு போயிட்டு மீனாட்சிய கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ நாளைக்காமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. ஆமா ஐஸ்வர்யா, எப்ப மீனாட்சிய பார்ப்போம்னு இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி அடுத்த நாள் காலையில எல்லாரும் இருக்கும்போது, நான் போயிட்டு குழந்தைய கூட்டிட்டு வந்துடுறேன். நானே போறேன். நீங்க யாரும் வர வேண்டாம். வேணா மலரும், கருப்பும் வரட்டும். உங்க 2 பேரும் வந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க சேது. நாங்களே வீட்ல போயிட்டே மாத்திட்டு வந்துடுறோம். தனம் குழந்தைய குடுன்னா குடுத்துருவா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரி போயிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு ராஜாங்கம் சொல்றாரு. அவங்க கிளம்பும்போது ஐஸ்வர்யா உடனே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இல்ல வேண்டாம் அதான் இவங்க வர்றாங்கல்ல. நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க சேது. இல்ல மாமா நானும் வரேன் அப்படின்னு மறுபடியும் அடம் பிடிக்கிறாங்க. எத்தன தடவ சொன்னாலும் உனக்கு புரியாதா ஐஸ்வர்யா? எப்ப பார்த்தாலும் இப்படி அடம் பிடிச்சுட்டே இருக்க. நான் ஏதாவது சொன்னா முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறமா மலரு, கருப்பு எல்லாருமே போயிட்டு குழந்தைய மாத்திக்கிறாங்க. அதாவது இவங்ககிட்ட இருக்கிற அழகர வந்துட்டு அவங்க தமிழ்ச்செல்வி வீட்ல குடுத்துட்டு, அவங்க கிட்ட இருக்கிற மீனாட்சிய இவங்க தூக்கிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சுறாங்க. சேது வந்துட்டு எங்க அம்மாவே வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது? இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆன ஐஸ்வர்யா, ஏதாவது பண்ண போறாங்களா? இல்ல அவங்க தான் ஏற்கனவே இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது அப்படிங்கிற விஷயத்த எப்படியாவது வெளிய கொண்டு வர போறாங்களா? என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.